ஹாய், வெல்கம் பேக் டு சுப்பாஸ் ப்ளாக். இப்போ நம்ம இருக்கிறது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கூக்கல்ன்ற ஒரு ஏரியாவில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், சுற்றி சூப்பரான சைட் சீயிங்ஸ் நிறையா இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய காடுகள், விவசாய நிலங்கள், நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்க ஃபுல்லாக விவசாய நிலங்கள் தான். அப்படியே ஃப்ரண்ட்டில் நிறையா வியூகள் நிறையா இருக்கும். வியூ செட்டிங்ஸ் நான் சுற்றி காட்டிகிட்டு இருக்கிறேன். பிரகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்கள் ப்ளாகில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா எங்கள் ப்ளாகில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது இந்த கூக்கலோட ஃப்ரண்ட் வியூ இருக்கக்கூடிய இது கம்ப்ளீட்டாக. இது பாருங்கள், சைட் சீயிங் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. நாங்கள் டிரைவரில் தான் வந்தோம், இந்த காரில் தான். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட் வே, ஒரு பாதையாக இருந்துச்சு. இந்த பாதை அட்டகாசமாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அது கிளாஸாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த வேயை காட்டுறவங்களுக்கு. இப்போ நம்ம நடைபாதை போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாகவே இந்த குறுகுன இடம் சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாகவே இந்த பீன்ஸு, கேரட்டு, அதுக்குரிய விவசாய நிலங்கள், இது எல்லாமே நிறைய பேர் இங்கே தேர்ந்தெடுத்து நிறைய பேர் இங்கே வந்து இங்கே இந்த விவசாயத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. ஏன்னா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் கூட நிறைய பேர் விவசாயத்துக்கு போகணுன்ற ஆசை நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் இங்கே ஏக்கர்களை வாங்கி போடுறாங்க. என்ன ஏக்கர் 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபாய்க்கு வருது ஒரு ஏக்கர். அதை அப்படியே பிரித்து கூட எடுத்து பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த கூக்கல் ஏரியாவில் ஒருத்தர் ட்ரோன் பறக்க விட போகிறாரு. சுற்றிக்கிட்டு இருக்கு. ட்ரோன் பறக்க போகுது இப்போது. இது ஃப்ரண்ட் வியூ. ஒன்றும் பறக்கல. ஓகே ஓகே. இது பாருங்கள், இது ஒத்தடி பாதை. இங்கே தான் இந்த விவசாய நிலத்துக்கான ஏரியா. இது இந்த பீன்ஸ் போடக்கூடிய ஏற்பாடு. இங்கே பீன்ஸு, பூண்டு, கொத்தமல்லி எல்லாமே போடுவாங்க. இப்போ நான் ஒத்தடி பாதையில் போகிறேங்க. பாருங்கள் எவ்வளோ குரூகலாக இருக்குது. இதுதான் பாதை. இதில் நடந்து தான் நான் போய் பார்க்க போகிறேன். லைட்டாக மிஸ் ஆனாலும் கீழே விழுந்துருவீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போங்க. செம்மையாக இருக்குது. இதோட வே பாருங்கள். இதுதான் அதோட பாதை. இந்த பாதை வழியாக தான் இப்போ நான் நடந்து போகிறேன். இந்த பாதையை உங்களுக்கு காட்டிக்கிட்டே வரேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரே பாறை தான். கீழே காலை வைக்க முடியல. உஷாராக நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஸ்லிப்பாகி கீழே உள்ள வேண்டியதான். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியா. ஒரு மன திருப்திக்காக இங்கே வந்திருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி. உண்மையாக லைக்கிங்காக சூப்பராக இருக்குது. வரவங்க இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சைட் சீயிங்க்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடம்லாம். இது வந்து பூம்பாறைக்குள்ளே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. பள்ளிவாசல்லேருந்து உள்ளே கொஞ்சம் மேலே வரணும். இன்டீரியராக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாறைகளில் நீங்கள் நடக்கக்கூடிய ஏரியாவாக இது இருக்குது. காட்டுக்குள்ளே தான் நான் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என்னை சுற்றி ஃபுல்லாகவே காடு தான். என்ன வேணால் அட்வென்ச்சர் வரலாம். ஏற்கனவே மான் பீயெல்லாம் நிறையா கிடக்குது. மான் நிறையா இருக்கும் போல இருக்குது. தனியாக வரேன். சிங்கம், புலி எதாவது அட்டாக் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிறுத்தை இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்கே போயிட்டுருக்காங்கன்னு தெரில. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கார்டன் ஏரியா. இப்போ அங்கே தான் நிற்கிறேன்னா. சூப்பராக போய்ட்டுருக்கு பாருங்கள். கிளாஸ் தான் இந்த மெயின் ரோடு. ட்ரெயினிங் நிறைய கார்கள் வர ஏரியா. குட்டி பாதை தான் இது. இது அந்த கூக்கலுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லே அவுட்டு. இது அந்த கூக்கலில் இருக்கக்கூடிய அந்த பிளேன் வாங்க, அதாவது கிரவுண்டு மாதிரி கார்டன் ஏரியா. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே இது அந்த கர்வ் டேர்னிங் ஏரியா கம்ப்ளீட்டாக. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த வியூவே கிளாஸாக இருக்குது பாருங்கள். எல்லாமே இந்த கிளாஸ் வியூ கம்ப்ளீட்டாக. ஃபுல்லாக அந்த டவரு, மரங்கள், இயற்கை காட்சிகள் தான் இங்கே அட்டகாசமாக இருக்கும். அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். என்னது வந்து பூம்பாறையில் எப்படி இருக்குது, இங்கே ப்ராப்பர்ட்டிலாம் என்ன ரேட்டு வருது, எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். இப்போது பூம்பாறைக்கில் நான் ஒரு டவுன் ஸ்டேரில் போகிறேன். அதை உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கூக்கலை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சுற்றி காரை நிப்பாட்டிட்டு நான் அங்கேருந்து உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். இது யானை வழித்தடம்னு சொல்கிறாங்க. யானை வர வாய்ப்பு இருக்குது அடிக்கடி. என் பேக்ரவுண்ட் பாருங்கள், தெரியுதுங்களா?